SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சங்கரா மீன் தான் இன்றைக்கி. சங்கரா மீன் பொரித்து வச்சுருக்கேன். ரசம் ஒயிட் ரைஸுக்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ரசம் சாதத்துக்கு வச்சுருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் முள் அதிகமாக இருக்காது, ரொம்ப நைஸாக இருக்கும். மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்து கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மீன் தான் எடுத்துருக்கேன். சங்கரா மீன் பொரிச்சு எடுத்துடலாம், ரசம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி கல் உப்பு சேர்த்து நல்லா உராசி அலசிட்டு வந்துட்டேன். வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 5 ஸ்பூனு, கார மிளகாத்தூள் 2, மஞ்சள் பொடி, கல் உப்பு எல்லாம் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே மசாலாவில் உருட்டும். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ரெடியாக எடுத்து மீன் பொரிச்சிடலாம். எண்ணெய் விட்டுட்டேன். எல்லாமே அது மாதிரி எடுத்து வைங்க. இங்கே பாருங்கள், மேலே கருவேப்பிலையை போட்டு விடுங்க. நல்ல மணமாக இருக்கும் மீன் பொரிக்கும் போது. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே விடுங்க. இந்த மீன் எண்ணெயில் தான் வேகணும். கொஞ்சம் தீ குறவாக வைங்க. மீன் நல்லா சோற வேகட்டும், அப்புறமா திருப்பி போடலாம். நல்லா மீன் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. மீன் வேகிறதுக்கு திருப்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள். நான் கூட கொஞ்சம் அதிகமாக இருந்து மீன் போடுதலாக போட்டுட்டேன். இந்த பக்கமும் திருப்பி விடும்போது இந்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. கொஞ்சம் பாருங்கள், மீன் நல்லா வெந்துடுது. நம்ம எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாற்றிட்டு மீதி வச்சுருக்க மீனையும் இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது, அந்த மீனையும் இதே மாதிரி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீன் பொரித்து எடுத்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பூண்டு ஒரு முழு பூண்டு தோலோடவே, 3 தக்காளி, காஞ்ச மிளகாய் 2 சேர்த்து எல்லாம் இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இது கூடவே 2 கொத்தமல்லி இலை, கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிருங்க. பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகாய், புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த மசாலா கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இது கூடவே பெருங்காயத்தூள் நல்லா கொஞ்சம் கூடுதலாகவே சேருங்க. நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரசம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் நல்லா வதங்கிடுதுங்க பாருங்கள். இந்த டைமில் நம்ம புளி கரைச்சி அதை விட்டுடுங்க. ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. புளி தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு. இந்த ரசத்துக்கு உப்பு நல்லா கலந்து விடுங்க. கொதிக்கக்கூடாது, அப்படியே நுரைச்சிக்கிட்டு வரும் பாருங்கள், பபுள்ஸாக வரும் பாருங்கள். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். மூடி வைங்க. மூடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறீங்க. திறந்து கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினா போதும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓரமெல்லாம் பாருங்கள், பபுள்ஸ் வந்துடுது பாருங்கள். 1 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. நெய் விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் விடுறேன். குழந்தைங்க வச்சுருந்தேன்னா சாதத்தில் நெய் விட்டுட்டு ரசம் ஊற்றி விடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மணமாக இருக்குது ரசம்.
சங்கரா மீன் வறுவலுக்கும் ரசத்துக்கும் சாதத்துக்கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக ஜோராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். பாருங்கள், மிளகு ஜீரக ரசம் வச்சுருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் சங்கரா மீனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சங்கரா மீன் பொரிச்சு வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.